சரி பிள்ளைகள், அப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த கிளாஸில் 2025ஆம் ஆண்டு கேள்வியை பார்ப்போம். நமக்கு தெரியும் இந்த 2025ஆம் ஆண்டில் அதிகளவான கேள்விகள் நாம் இதுக்கு முன்னுக்கு இருக்கிற கிளாஸுகளில் செஞ்சிட்டோம். அப்போ பேலன்ஸ் ஆனதை மட்டும் பார்ப்போம். ஆஹ் தேவையானவர்கள் அந்த கிளாஸுகள் அவங்களுக்கு அன்லிஸ்டடாக இருக்குது. அதே மாதிரி நான் பிறகு ஓப்பன் ஆக்குவேன். அந்த ஓப்பனில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. எல்லா கிளாஸ் வீடியோவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் இந்த யூடியூப்ல பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் கிளாஸஸ் இருக்கும். அதாவது ஜென்ரல் நாலேஜ் கிளாஸஸ் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒன்றிலிருந்து இதுவரை அனைத்து கிளாஸ் வீடியோக்களும் இருக்கும். சரி பிள்ளைகள், அப்போ நம்ம இந்த ஜென்ரல் நாலேஜுக்குரிய விடையை பார்த்துட்டு பின்னுக்கு போவோம். முதலாவது கேள்வியை பாருங்க. குடிசன மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட அண்மைய குடிசன மதிப்புக்கேற்ப இலங்கையில் மிகவும் குறைந்த சனத்தொகை உள்ள மாவட்டம். இப்போ இலங்கையில் ஆகக்குறைய அந்த இதுக்கு இடையில மன்னார் முல்லைத்தீவு. சரியா? அப்போ மன்னார் முல்லைத்தீவு தான் ஆகக்குறைய சனத்தொகை உள்ள மாவட்டமாக இருந்துச்சு. அடுத்ததா பாருங்க. சரி, அப்போ இதுக்கு அஞ்சாவது விடு. சரி, அடுத்ததை பாருங்க பிள்ளைகள். கொஞ்சம் நான் திக்க கூட்டிக்கிறேன். ஓகே. இப்போ அடுத்ததை பாருங்க பிள்ளைகள். ஞாயிற்று தொகுதியில் உள்ள கோள்களில் இப்போ இந்த சனத்தொகை ரிலேட்டடாக சம்டைம் இந்த முறையும் வரலாம். அந்த சென்சஸை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஞாயிற்று தொகுதியில் உள்ள கோள்களில் ஒன்றின் மேற்பரப்பு இரு பொட்சைட்டினால் மூடப்பட்டு புவியிலிருந்தும் விண்வெளியிலிருந்தும் பார்க்கப்படும் போது செந்நிற தோட்டத்தை கொண்டிருப்பதனால் அது செந்நிறக்கோள் எனப்படும். இக்கோளின் பேர். அது செந்நிறக்கோள் என்ன சொல்றேன் நாம? செவ்வாயை சொல்றேனே. இதில் மார்க் பண்ணிக்கிற எல்லா விடையும் சரியில்லை பிள்ளைகள். இது செஞ்ச ஏலியான ஒரு பேப்பர். அவ இந்த விடையில நீங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இதில் மார்க் பண்ணியிருக்கிற விடைகளை. சரி, மூணாவது பாருங்க. தெற்கு ஆசியா நாடுகளில் ஒன்றில் 2025 செப்டம்பர் மாதத்தில் அரசியல் பிணக்குகள் காரணமாக கடுமையான சமூக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அப்போ இது 2025 தெற்காசியாவில் எங்க பொருளாதார நம்ம நாட்டுக்கு பிறகு அந்த நேபாளத்தில் என்ன ஏற்பட்டுச்சு என்ன? சரி, அடுத்தது நாலாவது. ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன் இறுதிப் போட்டியில் 2025 என்பது 2023-25 ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன் பட்டத்தை வெல்லும் நாட்டை தீர்மானிப்பதற்காக 2025 ஜூன் 11-14 லண்டன் ரோல்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியாகும். அப்போட்டியில் பங்கு பற்றிய நாடுகள். லாஸ்ட் நடந்த டெஸ்ட் வேர்ல்ட் கப்ல யார் யார்? ஆஸ்திரேலியாவும் தென்னாப்பிரிக்காவும். அதில் வென்றது யாரு? ஆஸ்திரேலியான்னு. சரி, இப்போ பார்ப்போம். ஒரு மாகாண சபையில் இதுல லாஸ்டா வின் பண்ணது என்ன? தென்னாப்பிரிக்கா. சாரி, ஆஸ்திரேலியா அதுக்கு முதல். அடுத்தது லாஸ்டா வின் பண்ணது டெஸ்ட் சாம்பியன் தென்னாப்பிரிக்காவா. சரி, அடுத்த அஞ்சாவது. ஒரு மாகாண சபையில் முதலமைச்சரினதும் அமைச்சரவையினதும் மிக பிரதான பணி என்ன? மிக பிரதான பணி கொள்கை நடைமுறைப்படுத்தலும் தினசரி நிர்வாகத்தை நிர்வகித்தலும். இதான் அவங்கள பிரதான பணி. அஞ்சாவது பாடுங்க. நாட்டின் சனத்தொகையின் அடிப்படை தேவைகளை எவ்வாறு நன்றாக பூர்த்தி செய்கின்றது என்பதை கணிப்பிடுவதற்கு மூன்று முக்கிய குறிகாட்டிகளை அடிப்படையாக கொண்டு அளவிடப்படும் சுட்டன் யாது? அப்ப அந்த சுட்டண்ட பேரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பௌதிக வாழ்க்கை தர சுட்டன்னு சொல்லுவாங்க. அடுத்து பிரிக்ஸ் 17 ஆவது உச்சி மாநாடு அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலைபேன் ஆளுகைக்காக தென்பூகோள ஒத்துழைப்பு வலுப்படுத்துதல் எனும் கருப்பொருளின் கீழ் 2025 ஜூலையில் நடைபெற்ற இம்மாநாடு எந்நாட்டில் நடைபெற்ற அந்த பிரிக்ஸ் 17 எங்க நடந்துச்சுன்ற கடைசா பிரேசில்ல நடந்துச்சு. அப்ப இந்த கேள்விகள் சூறா வராதானே? 2026 சம்பந்தமா அந்த 2026 போன வருஷம் லாஸ்ட்ல அல்ல இந்த வருஷம் ஆரம்பத்தில் நடந்த சம்பந்தமான கேள்விகள் வரும். அது இது போல சம்பந்தப்படுத்தி நீங்க பாருங்க. கேடு விளைவிக்கும் கல்சியம் கார்பைட் போன்ற பொருட்கள் உள்ள 640 கொள்கலங்களை கொண்ட ஒரு லைபீரிய சரகு கப்பல் 2025 மே மாதத்தில் இந்தியாவின் கொச்சி கரைக்கு அப்பால் கடலில் மூழ்கியது. இக்கப்பலின் பேர். அப்ப இந்த கப்பலின் பேர் என்னண்டா எம்எஸ்சி எல்சா 3. அப்ப இந்த கப்பல் வரக்குலாம் பிள்ளைகள் நமக்கு தெரியும். அந்த ஈரான்ட கப்பல் ரெண்டுக்கு நம்மட கடற்பரப்புல வச்சு அமெரிக்கா அடிச்சிச்சேன்னு. அப்ப அந்த ரெண்டு கப்பல்ற பேரை தெரிஞ்சு கொள்ளுங்க. நெட்ல தேடின அந்த ரெண்டு கப்பல்ற பேர் வரும். அதை நீங்க தேடினாத்தான் உங்களுக்கு நினைப்பு இருக்கும். நான் இங்க தேடி தரல பிள்ளைகள், அவங்க நீங்க தேடிக்கொள்ளுங்க. அதே போல இந்த டைமே தேடிக்கொள்ளுங்க. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்குள்ளே டக்குனு நான் டைப் பண்ணிட்டு அந்த கப்பல்ற பேரை இசைங்க. அந்த சப்மரின் அடிச்சாங்க. அந்த சப்மரின் பேர் என்ன என்ன தேடிக்கொள்ளுங்க. சரியா? அப்ப அந்த சஜித் அந்த வகைகள் எல்லாம் சஜித் ராஜபக்த சாரி சஜித் பிரேமதாசன் எல்லாம் நினைப்பு இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்ப அதுல பேர்களை கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள். சப்மரின் வகைகள் இல்லை, அந்த சப்மரின் கப்பல் அமெரிக்காவால் தாக்கப்பட்ட அந்த சப்மரின் கப்பல்ற பெயர். சரி, 2025 செப்டம்பர் மாத இறுதியில் இலங்கையின் ஜனாதிபதி அரசு முறை பயணம் செய்த நாட்டின் பெயர் யாது? செப்டம்பர்ல இலங்கை ஜனாதிபதி அரசு முறை பயணம் செய்த
இது என்னண்டா ஜப்பானுக்கு போனாரே. சரி. அடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் பத்தி, ஸ்பேஸ் எக்ஸ் என்ற விண்வெளி போக்குவரத்து சேவை கம்பெனிக்கு உயர்வேக செய்மதி இணைய சேவையாக ஸ்டார்லிங்க் அண்மை இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்பேஸ் எக்ஸின் இணை நிறுவனர் யார்? அப்ப அது எல்லாருக்கும் தெரியும் என்ன, எலோன் மாஸ்க். அதே மாதிரி இந்த முறையும் அந்த ட்ரில்லியன முதலாவது உலகத்தில் அந்த ட்ரில்லியனையார் என்ன அந்தஸ்து அடைஞ்சவர் யாருண்டா எலோன் மாஸ்க் தான். அந்த கேள்வி நீங்க இலவா செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நமக்கு தெரியும் பிள்ளைகள், இதுல இந்த இந்த கேள்வி எல்லாம் நாம செஞ்சிட்டோம். இதுக்கு முன்னுக்கு இருக்கிற வீடியோக்கள்ல இருக்கு. அதே மாதிரி இந்த கேள்விகள் எல்லாம் செய்துட்டோம், இந்த கேள்விகள் எல்லாம் செய்துட்டோம், இந்த எமோஜி கேள்விகள் செய்துட்டோம். நல்ல கேள்வி. அந்த எமோஜி கேள்விகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க எப்படி செய்யறேன்னு. அதே மாதிரி இதுவும் 25 26 முக்கியமான கேள்வி. இதையும் கொஞ்சம் முன் வீடியோக்களில் பார்த்துக்கொள்ளுங்க எப்படி செஞ்சேன்ட்டு. இந்த கேள்வி பரப்பளவு கேள்விகள். அதே மாதிரி தளவாடிகளில் நான் பூரண தியரி போட்டிருக்கேன், எப்படி இந்த தளவாடியில் மொத்த எண்ணிக்கை பார்க்குறேன்ட்டு. அதே மாதிரி இந்த கேள்வியும் செய்துட்டேன் பிள்ளைகள். சரி, அப்போ இந்த 33 37வது கேள்வி. இந்த 33 37வது கேள்வியும் ஒரு சின்ன ஒரு கேள்விண்டா பிள்ளைகள். சின்ன ஒரு அட்டவணையை போட்டிங்கன்னா ஓகே. நான் இந்த அட்டவணை போடலை, ஆனாலும் சின்ன ஒரு அட்டவணையை போட்டு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். நான் சும்மா சாதாரணமாக சரி. சரி, இப்போ என்ன 5 பேர் என்ற 5 நண்பர்கள் வானில் பறக்கும் இரு பட்டங்களை பார்த்து கொண்டு அவற்றின் உயரங்களை பற்றி பின்வருமாறு விமர்சித்தனர். ஐரீன் சொல்றார், பார் சிவப்பு நிற பட்டம். அப்ப இங்க சிவப்பு நிற பட்டம் நீல நிற பட்டம் தொடர்பாக தான் இவங்க சொல்றாங்க. சிவப்பு நீல நிற பட்டம் தொடர்பாக தான் இவங்க சொல்றாங்க. இவர் சொல்றார், பார் சிவப்பு நிற பட்டம் 200 அடிக்கு மேலே இருத்தல் வேண்டும். அப்ப இவங்க சொல்றாங்க இந்த சிவப்பு நிற பட்டம் 200க்கு அடிக்கு மேலே இருக்கணும்னு சொல்றாங்க. 200 அடிக்கு கூட இருக்கணும், 200 அடிக்கு மேலே இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் நீல நிற பட்டம் 100 அடிக்கு கீழே இருக்கணும், 100 அடிக்கு கீழே இருக்கணும்னு இவங்களோட ஒரு ஐதீகத்தை சொல்றா இவர். யோசிப்பின் முடியாது. அப்ப இவ சின்ன புள்ள இல்ல, அதுதானே சொல்றா. இல்ல இல்ல அப்படி இல்ல. அப்ப இவ உண்மையா இருந்தா இவ பொய், இவ பொய்யா இருந்தா இவ ஓகே. முடியாது, என்னால் நீல நிறப்பட்டதை தெளிவாக பார்க்க முடியவில்லை, ஆனால் சிவப்பு நிறப்பட்டம் 100 அடிக்கு கீழே இருக்கு. அவ இவ சொல்றா யோசிப்பேன், சிவப்பு நிறப்பட்டம் 100 அடிக்கு கீழே இருக்கு. நீல நிறப்பட்டதை பார்க்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? நீல நிறத்தை பார்க்கலான்டா இவட அர்த்தம் என்னன்னா 100 அடிக்கு மேல, 100 அடிக்கு மேல இவளால பார்க்கலாம். அப்ப அதான் அர்த்தம் என்ன, 100 அடி கீழே இருக்கிறது தான் பார்க்கலாம். ஆகவே இதான் இதுல மறைமுக அர்த்தம். ரொசலின், நான் இங்கே இருந்து நீல நிறப்பட்டதை பார்க்கிறேன். அவ நீல நிறப்பட்டதை பார்க்கா, அது 100 அடிக்கு மேலே, ஆனால் 200 அடிக்கு கீழே இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இவ சொல்றா இது 100 அடிக்கு மேல இருக்கு, நீல நிறப்பட்டம் 100 அடிக்கு மேல இருக்கு, ஆனா 200 அடிக்கு கீழே இருக்கு, ஆனா 200 அடிக்கு கீழே இருக்கு என்று இவ சொல்றா. அஞ்சலின், அவ இதை சிவப்பு பத்தி வந்து கதைக்கல. அஞ்சலின், உங்களால் சிவப்பு நிறப்பட்டதை பார்க்க முடியவில்லையா, அது 100 அடிக்கு மேலே உள்ளது. இவர் சிவப்பு மட்டும் பத்தி சொல்றா, இவர் 100 அடிக்கு மேலே இருக்கு சிவப்பு பட்டம்னு சொல்றான். இவர் நீளத்தை பத்தி ஒன்றும் கதைக்கல. கத்தரின், உண்மையில் அஞ்சலின் அது 200 அடிக்கு மேலே, நீல நிற பட்டம் அதிலும் கீழே, ஆனால் அடிக்கு மேலே உள்ளது. இவ என்ன சொல்றாண்டா, உண்மையில் அஞ்சலின் அது 200 அடிக்கு மேலே. இதுல பிள்ளை நீங்க சில இந்த தமிழ் வாக்கியங்கள் உங்களுக்கு விளங்காம இருக்கும், ஏன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் இந்த பிரச்சனை தான் அது. அதுக்கு நாம் ஒன்றும் செய்யல. சரி, உண்மையில் அஞ்சலின் அது 200 அடிக்கு மேலே, நீல நிற பட்டம் அதிலும் கீழே, ஆனால் 100 அடிக்கு மேலே உள்ளது. அப்படின்னா இவ நீல நிற பட்டம் அதிலும் கீழேண்டா 200க்கு கீழே, 100க்கு மேல இருக்குன்னு சொல்றா. 100க்கு மேல, 200க்கு கீழே, 200க்கு கீழே. இப்ப உண்மையில் அஞ்சலின் இந்த சொல்ல போல, இந்த அஞ்சலின் செல்ற கூற்றை இவ உண்மைப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆகவே இது, ஆனா இதுல ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கு. உண்மையில் அஞ்சலின் அது 100 அடிக்கு மேலே, நீலவட்டம் அதோட குறை. அப்படின்னா இவ என்ன சொல்றான்னா 200 அடியோட கூட என்று சொல்றா. அப்படித்தானே? சிவப்பு உண்மையில் அது என்ன 100 அடிக்கு மேலண்டா மேலுக்கு சின்னது, உண்மையா அது 100 அடிக்கு கீழே இல்லை, 200 அடிக்கு மேல. நீல நிறம் 100க்கு கூட 200க்கு கீழேன்னு சொல்றா. இதான் இதுக்குரிய இதுகளாக இருக்கும். இப்ப கேள்வியை பாருங்க பிள்ளைகள். அப்ப இந்த இதெல்லாம் சாதாரணமா இதைஞ்சிட்டு நீங்க குயிக்கான கேள்வியை போய்த்திரணும். உண்மை பேச உயர்ந்தபட்ச சாத்தியமானது. அப்ப உண்மை பேசுபவர்களோட சாத்தியம் எத்தனைண்டா, அப்ப இங்க பாருங்க உண்மை பேசுபவர்கள் எத்தனையா இருப்பாங்க. இப்ப இவ உண்மண்டா, முதலாவதால் உண்மண்டா இது பொய், இதுவும் பொய். ஏன் இது புரே, இதுவும் பொய். இதை நாம செல்லையலாம்.
இவ 100க்கு மேல இவ 200க்கு மேலன்னு சொல்றா. அப்ப இதை செல்லையலா. இது ஊம்பொய். அவை முதலாவது உண்மைண்டா அங்கால என்ன மத்ததெல்லாம் கிட்டத்தட்ட போய் தான். அப்ப ரெண்டாவது உண்மண்டு வைப்போம். ரெண்டாவது உண்மண்டு வைப்போம். ரெண்டாவது உண்மண்டா இவ போய். இவ போய் தானே. ஏன்னா இவ 100க்கு மேல இது செல்லையலாம். ரெண்டாவது உண்மண்டா இவ செல்லையலாம். இதை செல்லையலா. இது போய். இதையும் ரெண்டாவது உண்மண்டா இதுவும் போய். ஆகவே ரெண்டாவது உண்மண்டாலும் ஒரு ஆள் தான் வரும். மூன்றாவது உண்மண்டா இதுவும் உண்மை. மூன்றாவது உண்மண்டா ரொசலின் உண்மண்டா கத்தரினும் உண்மைதானே. இவ 100க்கு இடையில இருக்குன்னு சொல்ல இது உண்மை. இஞ்சால இதை பத்தி சொல்லிடலாம் நாம. ஆனாலும் இதன்படி இதை உண்மைன்னு எடுக்கலாம் ரெண்டு பேர். இது உண்மை 100க்கு மேலன்றது உண்மைண்டா இதுவும் உண்மை. இதை பத்தி சொல்லிடலாம். ஆனா இதுவும் உண்மை. இப்ப இப்ப இது உண்மைன்னு வைப்போமே. இது உண்மைண்டா இதுவும் உண்மை. ஏன் நம்ம இது தெரியாத விடுவோமே. இதுவும் உண்மை. இது உண்மைண்டா 100 அடிக்குது மேலன்னு சொன்னா இது உண்மைண்டு எடுத்தா இது பொய். யோசிச்சு பாருங்க. இதை உண்மைண்டு எடுத்தா இது பொய். ஏன் இது 100க்கு கீழே இது 100க்கு மேல. ஆகவே ஒன்று இது உண்மையாக இருந்தா இது உண்மையாக இருக்கும். இல்லை எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு தான் வருது. என்ன ரெண்டு பேர் தான் இதுல உண்மைண்டு வருது. ஆகவே நாம விட ரெண்டை கொடுக்கலாம். கலந்துரையாடலில் பட்டங்களின் அடியிலான பின்வரும் உயரங்கள் எது உண்மை பேசுவது இடமளிப்பதாக இல்லை. உண்மை உயரத்துக்கு எது உண்மை பேசுவதற்கு இடமளிப்பது இல்லைன்னு சொல்லி கேட்காங்க. இதுல பாருங்க பிள்ளைகள். இதுல ஒரு கெஸ்ட் தான் அந்த கேள்வி கொஞ்சம் கன்ஃபியூஷனான கேள்வி தான். இதுல தமிழ் கொஞ்சம் இதா இருக்கு. சரி அப்ப இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அப்ப இதுல 34வது பாத்தீங்கன்னா இதுல பாருங்க ஒரு இடத்துலயும் ஒன்று 100க்கு மேல 100க்கு குறையன்னு இருக்கு. இப்ப 100 இருந்தா 100க்கு மேல 100 குறை இருக்கிறதெல்லாம் ஓகே. இந்த 100 இருக்கிற ரெண்டையும் பாருங்க. இப்ப 100 இருக்கிற ரெண்டுலையும் இப்ப சிவப்பு இதுல 100க்கும் 200க்கும் இடைப்பட்டது செல்லல. ஆகவே இது 100 அடிக்கலாம். ஏன்னா இங்க செல்லல. அவை 100 அடிக்கலாம். அப்ப இது ஓகே. ஆனா இங்க பாருங்க சிவப்பு 100. இது 100 இருந்தால் நான் வச்சுக்கிறேன். என்ன இதான செல்லப்படாத வெற்றிடம். இது 100 இருந்தால் 200 குறைய இருக்கணும். ஆனா 200க்கு இங்க கூட. ஆகவே இது பிழை என்று முடிவெடுப்போம். கலந்துரையாடலில் இருவர் மாத்திரம் உண்மை பேசினா அவர் இருவரும் யாராக இருப்பார். இருவர் மட்டும் உண்மை பேசினாங்கண்டா உண்மையை சொல்ல போனா இந்த 100க்கும் 200க்கும் இடைப்பட்ட இது இந்த நீல நிற சம்பந்தப்பட்டது என்ன உண்மை. இவரு உண்மைண்டா கட்டாயம் இவரு உண்மை. ஆகவே இது ரெண்டு தான் என்ன எக்ஸாக்டா செல்லக்கூடியதாக இருக்கு. மற்றதெல்லாம் மாறி மாறி தான் இருக்கு பாருங்க. மற்றதெல்லாம் இப்ப 200ஓட இது கூட இருந்தா 200ஓட இது கூட இதை நாம என்ன செய்யலாம் மேட்ச் பண்ணிடலாம். இது 100ஓட குறைய இருந்தா இது 100ஓட கூட இது 100ஓட கூட. ஆகவே அங்க ரெண்டு மேட்ச் ஆகாது. இது 100ஓட கூட இருந்தா அவை எண்டு மேட்ச் ஆகாது. இதை வச்சு மட்டும்தான் நாம முடிவெடுக்கலாம். அவை ரோசலினும் கத்தரினும். ரோசலினும் கத்தரினும் மூணாவது. நீல நிற பட்டம் தற்போது இருக்கும் உயர மட்டத்தில் மட்டுமட்டாக ஒரு அடி கீழே இருப்பின் உண்மையில் பேசும் இருவர் பொய்யர்களாக மாறும். நீல நிற பட்டத்தின் தற்போதைய உயரம். அதாவது ஒரு அடி குறைய இருந்தா அதாவது இதுலானே ரெண்டு பேரும் பொய்யாக மாறுவாங்க. அப்ப இந்த ரெண்டு உண்மை பேசுறாக்கள் 101 இருக்கின்ற ஒப்பம். இது ரெண்டும் 100 ஆகுனா இது ரெண்டும் பொய்யாயிரும். 100 ஆகுனா இது ரெண்டும் பொய்யாயிரும். அதே மாதிரி இதுவும் பொய்யாகும். ஆனா அதை விட்டுட்டு இது ரெண்டையும் பாருங்க. இது ரெண்டும் பொய்யாகும். ஆகவே அது 101 அடியாக இருக்கும். எவரும் உண்மை பேசாமலும் இரு பட்டங்களும் ஒரே உயரத்திலும் இருப்பின் அவற்றின் உயரம். யாரும் உண்மை இல்லை. இரு பட்டங்களும் ஒரே உயரத்தில் இருந்தா என்ன 100 அடி. இப்ப 100 அடிண்டா இது 100 அடி 100 அடிண்டா போய் 100 அடி 100 அடிண்டா போய் இது 100 அடிண்டா போய் இது 100 அடி செல்லையலாம். இது 100 அடிண்டா போய் இங்கால செல்லையலாம். இது 100 அடிண்டா போய் இது 100 அடிண்டா போய் ஏன் எல்லாம் மேலே சொல்றா கூட. அது 100 அட கூட 100 அட கூட கூட அடையவில்லை. அதாவது 100 கூடன்னு சொல்றாங்க. ஆகவே அது நாலாவதுடையா இருக்கும். ஆகவே இது ஒரு கொஞ்சம் இதை கெஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா. இந்த 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 கேள்வியில சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கு. என்னன்னா இந்த தமிழ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. அதுக்காண்டி கொஞ்சம் ஆனாலும் நார்மலாக கெஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம் அடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த உண்மை பேசுவவர்கள் இங்க 3 வராது. ஏனென்றா அந்த இந்த ரெண்டையும் ஒப்பிடக்குள்ள மத்தத்தையும் ஒப்பிடணும். மூணாவது ஒப்பிடக்குள்ள மத்தத்தையும் ஒப்பிட்டு நான் பார்த்துக்கணும். சரியா வருதான்ட்டு. சரி இந்த கேள்வியை பாருங்க. இதுவும் ஒரு ஆஹ், சின்ன ஒரு கேள்விதான். கலவன் பாடசாலையில்
தரம் 11 முதலாம் மொழி சமயம், ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம், வரலாறு எனும் பாடங்களில் உயர்ந்த புள்ளிகளை பெற்றவர்கள் PQRSTU ஓடு பாடங்கள் ஒழுங்குமுறை இல்லை. பின்வரும் தகவல்களை கருதுக. பியும் வரலாற்றில் அதிக புள்ளியை பெற்றவரும் ஆண் பிள்ளைகள். ஆக இங்க சொல்றாங்க, நான் ஈன எழுதுறேன், நீங்க உங்களோட ரஃப் பேப்பர்ல எழுதி கொள்ளுங்க. பியும் வரலாற்றில் அதிக புள்ளிகளை பெற்றவரும், நான் இது ஹிஸ்டரி, ஆண் பிள்ளைகள் போய். சரியா, இது ஹிஸ்டரி. சரி, அடுத்து வரலாற்றில் அதிக சரியா, பி வரலாறுலையே மாறி மாறி சாரி. அப்போ இது பீட பாடத்தை தரல. பியும் சரியா, பியும் பீட பாடனைக்கு தெரியும். பியும் வரலாற்றில் அதிக புள்ளியை பெற்றோர், வரலாற்றில் அதிக புள்ளியை பெற்றோர் ஆண் பிள்ளைகள். ஆகவே வரலாற்றில் அதிக புள்ளியை பெற்றவர் யாருன்னு தெரியும். சரி, அடுத்து கியூவும் விஞ்ஞானத்தில் அதிக புள்ளியை பெற்றோர். அப்போ கியூவும் கியூ என்னன்னு சரியா, விஞ்ஞானம் சயின்ஸில் அதிக புள்ளியை பெற்றவரும் கேர்ள்ஸ், பெண் பிள்ளைகள், கேர்ள்ஸ். சரி, அப்போ 1 2 3 4 பேர் வந்துட்டு மொத்தம் 1 2 3 4 5 6 பேர். சரிப்பா, ஆண் பிள்ளைகள் ஆவர். முதலாம் மொழியிலும் கணிதத்திலும் அதிக புள்ளிகளை பெற்றவர்கள் ஆண் பிள்ளைகள் ஆவர். முதலாம் மொழியிலும், முதலாம் மொழிண்டா உதாரணமா தமிழ்டா தமிழ், சிங்களம்டா சிங்களம். அப்போ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜிலையும் கணிதத்திலையும் அதிக புள்ளி, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜிலையும் கணிதத்திலையும் அதிக புள்ளியை பெற்றவர்கள் ஆண் பிள்ளைகள் ஆவர், ஆண் பிள்ளைகள் ஆவர், ஆண் பிள்ளைகள் ஆவர். அடுத்து சமயத்திலும் ஆங்கில மொழியிலும் அதிக புள்ளிகளை பெற்றவர்கள் பெண் பிள்ளைகள். சமயம், சமயம் என்று சொல்ல போல இஸ்லாமா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், ஏதா இருக்கலாம். ஆகவே சாரி, தமிழில் சமயம் போல இஸ்லாம், ஹிந்துயிசம், புத்திசம் இதுகளாக இருக்கலாம். அப்ப சமயம் என்ன, இதுல நான் என்ன அதிக புள்ளிகளை பெற்றாக்கள் என்ன அறிப்பாங்க, நான் சொல்றேன், நீங்க ஒரு இஸ்லாம் அல்லது ஹிந்துயிசம் சொல்றேனே, இஸ்லாம் எடுப்போம் அல்லது ஹிந்துயிசம் எடுப்போம். சமய பாடம் இதுல பெற்றவர்கள் சமயம், ஆங்கிலம், இங்கிலீஷ் அதிக புள்ளியை பெற்றவர்கள் கேர்ள். சரி, கேர்ள்ஸ். இவ்வளவும் சொல்லிட்டான். இப்ப பார்ப்போம். ஆர் ஒரு ஆண் பிள்ளை, ஆனால் முதலாம் மொழியிலோ கணிதத்திலோ அதிக புள்ளியை பெற்றவர் இல்லை. ஆண் ஒரு ஆண் பிள்ளையா, சாரி, ஆர் ஒரு ஆண் பிள்ளையாம். அவர் கணிதத்திலையும் முதலாம் மொழியிலையும் இல்லாட்டி வேற ஆண் எங்க இருக்காங்க, இதுலயும் இல்ல ஆர், இதுலயும் இல்லைண்டா வேற யார் ஆண்டா பி மட்டும்தான். ஆகவே சாரி, இது பி வந்துட்டு, அதாவது ஆண் இருக்கிறது என்ன, முதலாம் மொழி, மேத்ஸ், ஹிஸ்டரி, இந்த செல்லுப்படாத பாடம். அப்ப இதுக்கு பி வந்துட்டு, அப்ப ஆர் எங்க இருப்பாரு, கட்டாயம் இங்க இருப்பாரு. என்ன ஆர் இங்க வரணும், இல்லாட்டி இங்க வரணும், இல்லாட்டி இங்க வரணும் ஆணுண்டா. ஆனா அவரு கணிதம் முதல் மொழியும் இல்லைண்டா அவரு இங்க வரணும். சரி, எஸ் ஒரு பெண் பிள்ளை, எஸ் ஒரு பெண் பிள்ளைண்டா இங்க என்ன கியூக்கு இங்க வந்துட்டு, அப்ப பெண் பிள்ளை இங்க வரணும் அல்லது இங்க வரணும், இங்க வரணும். ஆனால் சமயத்திலையும் இல்லை, ஆங்கிலத்திலையும் இல்லை. அப்ப எஸ், எஸ் எங்க இருக்கும், சயின்ஸாக இருக்கும். எஸ் எங்க இருக்கும், எஸ் சயின்ஸுக்குரிய பாடமாக இருக்கும், எஸ் சயின்ஸுக்குரிய பாடமாக இருக்கும். பி முதலாம் மொழியில் அதிக புள்ளியை பெற்றோர் இல்லை. பி முதலாம் மொழியில் அதிக புள்ளியை பெற்றோர் இல்லை. பின்னு சொல்றவரு முதலாம் மொழியில அதிக புள்ளியை பெறாட்டி, முதலாம் மொழியில பி இல்லாட்டி, அவ பி அடுத்து ஆம்பளையாவும் இருக்கணும், இதாகவும் இருக்கணும்னா கட்டாயம் மெட்ஸில் பெற்றவராக இருக்கணும். என்ன மெட்ஸ் தான் பியா இருக்கணும். ஏன்னா இங்கே ஒருத்தரும் இல்லை, அந்த பி இதை கொண்டு இங்கே போடும். அப்போ மெட்ஸ் தான் பியா இருக்கணும். கியூ சமயத்தில் அதிக புள்ளிகளை பெற்றவர் இல்லை. கியூ சமயத்தில் அதிக புள்ளிகளை பெற்றவர் இல்லாட்டி கியூ கட்டாயம் ஈயா இருக்கணும். சாரி, கியூ சமயத்தில் அதிக புள்ளியாக இல்லாட்டி கியூ என்னையா இருக்கணும், இங்கிலீஷாக இருக்கணும். கியூ இங்கிலீஷாக இருக்கணும். ஆகவே இதை கொண்டு அங்கே போட்டோம். இப்போ நமக்கு மிஞ்சிறது டியும் யூவும். ஆகவே இது டி அல்லது யூவா இருக்கலாம், இது டி அல்லது யூவா இருக்கலாம். இதுக்கு நமக்கு தரவு தராது, டி அல்லது யூவா இருக்கலாம். இப்போ கேள்வியை பாருங்க பிள்ளைகள். PQRS முறையே இந்த பாடம். பி என்ன, மேத்ஸ், கியூ இங்கிலீஷ், பி கணிதம், அடுத்தது ஆங்கிலம், அடுத்தது வரலாறு, விஞ்ஞானம், அப்புறம் ரெண்டாவது விடு. சரியா, அடுத்தது டி ஓர் ஆண் பிள்ளை எனில், டி ஒரு ஆண் பிள்ளை என்றால் கட்டாயம் அவர் முதலாம் மொழியா இருக்கணும். என்ன, டி ஒரு ஆண் பிள்ளையா இருந்தால் முதலாம் மொழியா இருக்கணும். அவன் எப்பாடத்தில் அதிக புள்ளியை பெற்றான், முதலாம் மொழி.
டி ஒரு பெண் பிள்ளை எனில் டி ஒரு பெண் பிள்ளையின்டா இது என்ன அவரு என்ன சமயத்துல பெற்றிருக்கணும். சமயத்தில் அதிக புள்ளியை பெற்றது என்ன டி தான். ஆகவே இந்த கேள்வியை கொஞ்சம் விளங்கிட்டீங்களா? சரியா? இல்லை இது இலகுவான கேள்வி. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள விட எடுத்துடலாம். 3 கேள்விக்கு 3 நிமிஷம் அல்லது 3 நிமிஷத்துல குறைய விட எடுத்துடலாம். சரி, அடுத்தது 41 42 பாருங்க. கீழே சில பொது மருந்துகளை தொழில் பயன்படுத்தும் 6 பொது மருந்துகள் தரப்பட்டிருக்காங்க. அதாவது மருந்து, அதில் பயன்பாடு, பக்க விளைவு, அதில் எதிர்காட்டுகைகள், அதில் காலம் போனால் அதில் ஏற்படுற எதிர்காட்டுகைகள் சொல்கிறாங்க. பரசிட்டமோல் காய்ச்சல் தலைவலிக்கு பயன்படுத்தலாம். அதால் பக்க விளைவு என ஏற்பட்ட ஈரச்சேதமும் வயிற்றுப்புண்ணும் ஏற்படும். சரியா? ஈரச்சுழற்சி அதிக இதால் எதிர்காட்டுகைகள் இவ்வளவும் வரும். சரி, இப்போ கேளியை பாருங்க. கேளியை பார்த்துட்டு வருவோம். எல்லாத்தையும் வாசிக்க தேவையில்லை. மேற்குறித்த மருந்துகளில் அதிபர உணர்ச்சியின்றி நான் பீடிக்கப்பட்டுள்ள ஒரு நோயாளிக்கு பரிந்துரைக்கத்தக்க ஒரு மருந்து மாத்திரம் உள்ளது. அந்த மருந்து இன் பக்க விளைவு என்ன? அதாவது இது எதிர்காட்டுகை, இது என்ன அதிபர உணர்ச்சி, இது அம்பட்டுக்கும் எதிர்காட்டுகை என்ன எதிர்காட்டி அதிபர உணர்ச்சி வருது. இங்கே சரல அவங்க பயன்பாடு. ஆகவே கட்டாயம் அந்த மருந்து மெனபிக் அமிலமா இருக்கும். அதுல கேள்வி என்ன? அதுல பக்க விளைவு. அப்ப இறப்பை அழிச்சு வயிற்றுப்புண். இறப்பை அழிச்சு வயிற்றுப்புண் 2வது. 41க்கு 2வது விளங்கும் நினைக்கிறேன். என்னண்டா அதிபர உணர்ச்சின்ற ஒரு நோயால பிரிக்கப்பட்டிருக்காங்களாம். இவங்களுக்கு ஒரு நோய் மருந்தை கொடுக்கணும். இப்போ இவங்களுக்கு அந்த எதிர்காட்டுகை வார மருந்தை கொடுக்க, அதிபர உணர்ச்சி எதிர்காட்டுகை வார மருந்தை நாம என்ன செய்யலாம்? இவருக்கு கொடுக்கல தானே. அப்ப இதை தவிர மெனப்பிக் அமிலத்தை தவிர மத்த அம்பாட்டுக்கும் அந்த எதிர்காட்டுகை வரும். ஆகவே அதை கொடுக்கல, நாம இதை கொடுப்போம். சரி, காய்ச்சல்னா அலர்ஜினால் பிடிக்கப்பட்ட ஒரு நோயாளிக்கு உகந்த மருந்துகள். காய்ச்சலினாலும் அலர்ஜினாலும், இப்போ காய்ச்சலினாலும் அலர்ஜினாலும் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு ஆளுக்கு, காய்ச்சலினாலும் அலர்ஜியினாலும் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு ஆளுக்கு நாம இப்போ அலர்ஜிக்கு நாம கொடுக்கறது இப்போ காய்ச்சலுக்கு இதுவும் இதுவும் இருக்கு. அலர்ஜிக்கு இருக்கிறது ஐபியூ புரோப்பன், இது மட்டும்தான். அப்போ இது காய்ச்சலுக்கு அலர்ஜிக்கும் சேர்ந்தே வருது பயன்பாடு. அப்போ ஐபியூ புரோப்பன் சொல்றதை நாம கொடுக்கலாம். ஐபியூ புரோப்பன் வாரது 2வது மட்டும்தான். ஆகவே 2வது நாம அடிச்சு விட்டோம்டா. சரி, அடுத்து டொம்பரிட்டோன். டொம்பரிட்டோன் ஏன் கொடுப்போம்? இதோட சேர்த்து டொம்பரிட்டோன் கொடுக்கறது காரணம் என்னென்னா, இதால பக்க விளைவு குமட்டல், வாந்தி, இதால பாரு பக்க விளைவு எல்லாம் ஆக்குறதுக்கு டொம்பரிட்டோன் கொடுப்போம். அதானே வளமையா? ஆகவே 3 டொம்பரிட்டோனும் இதுவும் கொடுப்போம். இது 2வது விட. சரி, அடுத்து நம்ம இந்த கேள்வி வழியாக செஞ்சிட்டோம் பிள்ளைகள். இந்த கேள்வியை பாருங்க. இது நம்ம வளமையா செய்கிற கேள்வி. அதாவது 1ம் 7ம் தந்து போட்டு அடுத்ததுல என்ன வாரன்னு கேட்பாங்க. அப்ப அடுத்ததுல என்ன வாரன்னு கேட்டா நம்ம இங்க கண்டுபிடிக்க போல இந்த முன்னுக்கு வாரதில் இந்த 3 வாரது வரும் கட்டாயம். ஆகவே அதுல ஒரு விட வரும். ஆகவே சிக்கு ப்ரோ டியா சிக்கு ப்ரோ ஈயாண்டா இது ரெண்டையும் காணலாம். ஆனால் கட்டாயம் சிக்கு ப்ரோ டி தான் வரும். ஏன்டா 2 வந்ததால. ஆனாலும் சி இக்கு ப்ரோ டிக்கு ப்ரோ என்னன்னு நீங்கள் அந்த ஒழுங்கை பார்த்தீங்கன்னா சரி. ஆகவே சிக்கு ப்ரோ டி இல்லை சியை வாசிங்க. சிக்கு ப்ரோ டி என்ற ஒழுங்கு வரும். அதுக்கு ப்ரோ ஏ என்ற ஒழுங்கு வரும். ஆகவே முதலாவது விடையாக இருக்கும். இதை வாய்ச்சி பாருங்க பிள்ளை. நான் இதை வாய்ச்சி டைமை போக்க விரும்புறது வாசிக்கிற கேள்விகள் தானே. அதே மாதிரி இந்த 46வது கேள்வியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒழுங்குமுறையை தந்து போட்டு இந்த ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய கூற்று எதுன்னு கேட்பாங்க. அவ்வாறான இந்த கேள்வியில் நீங்கள் எல்லாத்தையும் நோமலாக வாய்ச்சிட்டு எது சாதகமாக இருக்கும் அது சாதகமாக இருக்கிறது அதிகமான கேள்விகள் நான் சொல்லிட்டேன்றதால. ஏன்னா இது ஒரு ஐக்யூ தான். ஆனாலும் சும்மா ஒரு தமிழ் ரீதியான ஒரு கேள்வி தான். ஆகவே நான் இதுக்கு விடைய மட்டும் சொல்லிட்டு போகிறேன் பிள்ளைகள். இதுக்கு 4வது விடை, அதாவது டி. டியை பாருங்க. சீவிய பனையின் பாலையிலிருந்து கசிந்தொழுகும் புதிய நொதிக்காத சாறு பதநீர் எனப்படும். பனங்கட்டி பழுப்புச் சீனியாகவும் வெள்ளைச்சீனியாகவும் பயன்படலாம். பதநீர் வெப்பமாக்கப்படும் போது பானி எனப்படும் தடித்த திரவமாகி மேலும் வெப்பமாக்கப்படும் போது பனக்கட்டி எனும் திண்மமாக மாறுது. ஆகவே இதுக்கு பிறகு இது வரும் என இது முதலாவது வரும். சரி, ஆகவே டியாக இருக்கு. அடுத்தது பாருங்க. பின்வரும் படங்கள் விவரிக்கப்படுவது எந்த இது விவரிக்கப்படுதுன்னு கேட்காங்க. அவை 47வதுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாத்துக்கும் சி தான் வந்திருக்கு. ஒன்றுக்கு ஈ வந்திருக்கு. அப்போ சியை மீயையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். அப்போ சி தானே முதலாவது உழவடிக்காரு. உழவடிச்சதுக்கு பிறகு என்ன விதைப்பாரு. அப்போ சிக்கு ப்ரோ இ அந்த இதுக்கு என்ன மருந்து அடிச்சு உரம் போட்டு அறுவடை செஞ்சு அறுவடையை கட்டுவார். ஆகவே 2வது விடு.
அதே மாதிரி இந்த இது நீங்கள் வாய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்குமுறையை கேட்காங்க. அவங்க இந்த ஒழுங்குமுறைகளை வாசிங்க. இதுக்கு ஒரு ரெக்கும் இல்லை. நீங்கள் சும்மா வாய்ச்சிட்டு எந்த ஒழுங்குமுறையில் வருதோ அதுக்குரிய விடைகளை குறிப்பீங்க பிள்ளைகள். அப்போ 48வதுக்கு ரெண்டாவது விட சரியா? 49வதுக்கு மூணாவது விட 50வதுக்கு ரெண்டாவது விட 50வதுக்கு ரெண்டாவது விட சரியா? இதான் இதுக்குரிய விடைகள். ஆக இதோட 2025ஆம் ஆண்டு நமக்கு முடியுது. இதில் முக்கியமான கேள்வி எல்லாம் நம்ம ஏர்லியான வீடியோவில் செஞ்சிட்டோம். என்ன முக்கியமான சொல்லக்கூடிய கேள்விகள் இதில் இந்த முக்கியம் சொல்ல அந்த இதில் செய்து காட்டின தர்க்க கேள்விகள் தான் இந்த செஞ்சதில் முக்கியமானது. ஆகவே தேவையானவர்கள் முன்னுக்குறிக்கிற வீடியோக்களை பார்த்து கொள்ளுங்கள்.